பொதுவாக நான் உபத்திரவப்படுறேன், கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறோம், நம்ம எல்லாருமே சொல்கிறோம். இன்னொன்று சொல்கிறோம், நான் உபத்திரவப்படுறதை விரும்புறதில்லை அப்படின்னு. வேத வசனத்தின்படி நான் உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு தான் இருக்குது. ஆனால் பொதுவாக நம்ம எதை விரும்புறதில்லை? உபத்திரவத்தை விரும்புறதில்லை. இந்த உபத்திரவத்தை குறித்து நாம் எது உபத்திரவம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற விஷயமே என்னென்னா, எது உபத்திரவம். நம்மளை பொறுத்த வரைக்கும் உபத்திரவம்னா என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக இந்த உலகத்தில் நம்ம கொடுக்குற உபத்திரவம் என்பது பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், கண்ணீர், கவலை, அப்புறம் நமக்கு விரோதமாக பேசுனாங்க, அதன் நிமித்தம் வரக்கூடியதான டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயும் இருக்குது, வெளியவும் இருக்குது, நிறைய உபத்திரவம் இருக்குது. சரி, இந்த உபத்திரவம் எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவம் தானா? கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவம்னு ஒன்று இருக்குது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உபத்திரவங்கள் கொஞ்சம் இருக்குது. கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவம், இயேசுவை ஏற்றுக்கொண்டனால அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சபைக்கு போகக்கூடாது சொல்கிறாங்க, இந்த மாதிரி காரியங்கள், அப்புறம் ஆவிக்குரிய எதிர்ப்புகளை பார்க்குறோம், இந்த மாதிரிலாம் பார்க்குறோம். இது கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவம். சரி, இந்த உபத்திரவத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த மாதிரி உபத்திரவம் மற்ற மதக்காரங்களுக்கு, புறஜாதியாருக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. அவங்க மதத்துக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? கஷ்டப்படுறாங்க. பல நாடுகளில் வெறும் கிறிஸ்தவ மதக்காரர்கள் மாத்திரம் அடி வாங்குறது இல்லை, மற்ற மதக்காரர்கள் என்ன செய்கிறாங்க? அடி வாங்குறாங்க. இப்போ நான் இப்படி சொல்கிறதுனால நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் படக்கூடிய பாடுகளை குறைத்து மதிப்பிடுகிறன்றத அர்த்தம் இல்லை. நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவப்படுகிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பவுல் அடிக்கப்பட்டார், உதைக்கப்பட்டார், கப்பற்சேதம் அடைந்தார், அப்புறம் அப்போஸ்தலர்கள் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள். அவங்களுடைய உபத்திரவத்தை நான் குறைவாக மதிப்பிடவோ அல்லது அது உபத்திரவம் இல்லை என்று சொல்லவே நான் என்ன செய்யலை, இன்னைக்கு வரல. இன்னைக்கு வேறொரு டைமென்ஷனில் உபத்திரவத்தை நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே எது உபத்திரவம் என்பதை, மெய்யான உபத்திரவத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஏன்னா மற்ற காரங்களை விட நாம் படுகிற உபத்திரவம் இன்னும் கொஞ்சம் மேன்மையானது. அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். இப்போது மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அரசியல் கொள்கை, கம்யூனிச நாட்டில் ஜனநாயகத்தை கொண்டு வரணும்னு யாராவது நினச்சாங்கன்னா, கம்யூனிஸ்ட் அரசாங்கம் என்ன பண்ணுது? அவங்கள பிடிச்சி அடிக்குது, உதைக்குது, நொறுக்குது. இப்போது சைனாவில் கம்யூனிசம் இருக்கும்போது அதை எதிர்த்து மாணவர்கள் போராடும் போது அவங்கள போட்டு என்ன செஞ்சாங்க? ஆயிரக்கணக்கில் மாணவர்களை கொலை செய்தாங்க. அந்த கிரவுண்டுக்குள்ளே உட்கார வச்சு டேங்கை விட்டு ஏற்றுனாங்க. இது பல வருஷங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். இப்போ அவர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? தங்கள் கொள்கைகளுக்காக உபத்திரவப்பட்டிருக்கிறாங்க, மரணத்தை ஏற்றிருக்கிறாங்க. இப்போ நாமும் கிறிஸ்துவின் நிமித்தமாக அவருக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? மரணத்தை ஏற்றிருக்கிறோம். இந்த உபத்திரவம் உண்டு, இதை நான் உங்களுக்கு குறைச்சி மதிப்பிடல. ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த உபத்திரவத்தை குறித்து பேசாமல் இது வேறொரு உபத்திரவத்தை குறித்து பேசுகிறது. இந்த உபத்திரவம் தான் உலகத்தில் வேற யாருக்குமே இல்லாத உபத்திரவம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 18 முதல் 23 வசனங்கள் வரைக்கும் சில காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த உபத்திரவம் தான் உண்மையிலேயே யாருக்குமே இல்லாத ஒரு உபத்திரவம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 23வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அதுக்கு முந்தின வசனம் பிரசவ வேதனைப்படுகிறது. 22ஆம் வசனம் என்ன சொல்லுது? பிரசவ வேதனைப்படுகிறது. அடுத்து நாமும் கூட நமக்குள்ள என்ன செய்கிறோம்? தவிக்கிறோம். ஒரு உபத்திரவத்தை குறித்து இங்கே பவுல் பேசுகிறார். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற உண்மையான உபத்திரவம். இந்த உபத்திரவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டு. நீங்கள் அடைகிறீர்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. என்ன உபத்திரவமா? இந்த சரீரமாகிய ரட்சிக்கப்பட்ட, நீங்க நம்ம சொல்லக்கூடியது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிற நாம், ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டு வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற நாம், இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறதுல ஆத்துமா, சரீரத்துக்குள்ள இருக்கிறோம்ல, அவர் வர வரைக்கும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறோமே, இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய உபத்திரவம்னு பைபிள் சொல்லுது. என்னங்க இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது ஒரு உபத்திரவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரம் என்பது இந்த பூமிக்குரியது. சரீரம் என்பது மண்ணோடு மண்ணாய் போகக்கூடியது. இந்த சரீரம் என்பது மாம்சமும் இரத்தமும் ஆனது. இது பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. அப்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்காத இந்த ஆத்மாவுக்கு ஆப்போசிட் ஆனது அந்த சரீரம். இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போவோம், ரத்தம் மாம்சம் இல்லை. இந்த ஆத்மா நித்தியமானது, இந்த சரீரம் அனித்தியமானது. இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்குது, மரணம்னு ஒரு எக்ஸ்பைரி இருக்குது. இந்த ஆத்மாவுக்கு எக்ஸ்பைரி கிடையாது.
அப்போ ஒரு எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள ஒரு எக்ஸ்பைரி இல்லாத பொருள் இருக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பான்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்பைரி ஆக போகிறதான ஒரு அனித்தியமான ஒரு அழிவுள்ளதான, அதான் நமக்கு 1 கொரிந்தியர் 15 வாசிக்கிறோம். அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். அப்போ சாவுக்கேதுவான இந்த சரீரத்துக்குள்ள சாவாமை உள்ள ஆத்மா இருக்குது. இப்போ ரெண்டும் ஆப்போசிட். இந்த ஆப்போசிட்டான ரெண்டும் ஒரு இடத்துக்குள்ள இருக்குது. இது ரெண்டும் ஒரு இடத்துக்குள்ள இருக்கும்போது இந்த ஆத்மா என்ன நினைக்குது? எப்ப நான் இந்த சரீரத்தை விட்டு நான் போவேன், எப்ப எனக்கு இந்த சரீரத்தை விட்டு என் தேவனாகிய கர்த்தரிடத்துல போவேன், அந்த போற வரைக்கும் இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதே என்னதுதான்? உபத்திரவம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அததான் பைபிள் சொல்லுது. சிருஷ்டியானது தேவபுத்திரர் வெளிப்படும்படிக்கு. தேவபுத்திரர்னா கீழே பவுல் எழுதுறாரு, சுயாதீனத்தின் பிள்ளைகளாக நம்மளை மாத்தி இருக்கிறார். இப்ப நம்மளை அவருடைய பிள்ளைகளா ஏற்றுக்கொண்டோம், பிள்ளைகள் ஆகி இருக்கிறோம், எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அந்த முழுமையாக இனி பிள்ளைகள் 100% மாறுறது எப்பன்னா மறுரூமாகி வருகையிலேயோ மரணத்தை முடிச்சு நம்ம அங்க போகும்போது. அந்த 100% பிள்ளைகள் ஆகிற வரைக்கும் நாம எதுக்குள்ளதான் இருக்கிறோம்? இன்னும் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த சரீரத்தில் வீழ்ச்சி அடைவதற்கும் என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. இப்ப நான் வீழ்ச்சி அடையாம நான் முழுவதுமா எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். அப்ப நான் பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் இந்த ஆத்மா ஒரு விதமான உபத்திரவத்துல வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்குதான், பிரசவ வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்குதான். என்னது? எப்ப நான் இதை விட்டு போவேன்? ஏன் இது என்னைக்கு இருந்தாலும் என்ன என்ன பண்ணிடும்? இந்த சரீரம் என்னை விட பண்ணிடும். அப்ப எனக்கு இந்த சரீரம் என்னவாகாது? ஏற்ற துணையா இருக்காது. என்ன ஒரு மண்பாண்டத்துக்குள்ள, ஒரு அழிவுள்ள மண்பாண்டத்துக்குள்ள அழியாத என் ஆத்மாவை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவரே தான் சொல்லியிருக்கிறார். அங்க ஒரு அழகான வசனம் இருக்குது பாருங்க, 21வது வசனம். அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. இப்போ எனக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு பரலோகத்துக்கு போதான் ஆசை. அதுக்கப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும்? பாவம் கழுவப்பட்டாச்சு, எனக்கு பாவம் முடிஞ்சிருச்சு. நான் என்ன செஞ்சிடணும்? இமிடியேட்டா பரலோகத்துக்கு போயிட்டா என்னுடைய பிரச்சனை எல்லாமே என்னவாயிரும்? சால்வ் ஆயிரும். ஆனா தேவன் என்ன பண்றாரா? இந்த மாயையான சரீரத்துக்குள்ள மகிமையின் தேவன் அதை கீழ்படுத்தி வச்சிருக்கிறாரா கொஞ்ச நாளைக்கு. நீ கொஞ்ச நாள் என்ன செய்ய, இது உள்ள இரு. ஏன் இருக்க சொல்லியிருக்கிறார்ன்றதை பின்னாடி பார்ப்போம். ஆனால் இருக்க சொல்லியிருக்கிறார் பாருங்களேன், அதுவே என்னதாமா? அதுதான் இருக்கிறதுலே வேதனையாமா. ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகி முடிச்ச பிறகு தாயின் வயித்தை விட்டு என்ன செஞ்சிடணுமா? வெளியே வந்துடணும். அப்படி வெளியே வராவிட்டால் அது குழந்தைக்கு ஆபத்து, தாய்க்கும் ஆபத்து. ஆனா அந்த தாய்க்கு அது எப்படி இருக்குமா? வேதனையை பெருக பண்ணும், பிரசவ வேதனை. அது வெளியே வர்ற வரைக்கும் அவளுக்கு என்ன இருக்கும்? அதைத்தான் அதுக்கு மேல அவர் சொல்றாரு, பிரசவ வேதனைப்படுகிறது. இது வரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை வருது. உங்க ஆத்மாக்குள்ள ஒரு வேதனை வரணும். உங்க ஆத்மாக்குள்ள என்ன வரணும்? ஒரு வேதனை. எந்த வேதனை வரணும்? எப்போது நான் இந்த சரீரத்தை விட்டு போவேன், எப்ப இந்த சரீரத்துக்குள்ள இந்த பூமியில இருக்கணும் நான் ஆசைப்படுறீங்களோ அது வரைக்கும் உங்கள் ஆத்மாவானது உங்கள் சரீரத்தோடு சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்கள் ஆத்மா பரலோகத்துக்கு இன்னும் ஆயத்தப்படவே இல்ல. எப்ப இந்த ஆத்மா வேதனைப்பட ஆரம்பிக்குதோ, ஐயோ எனக்கு போதும் இந்த உலகம். நான் சொல்றது எப்படின்னா, பிரச்சனை அதிகமாயிருச்சு, கடன் தொல்லை அதிகமாயிருச்சு, இதுக்கு மேல இந்த பூமியில இருக்கிறதுக்கு போய் தொலைச்சா நல்லா இருக்குமே, அதை சொல்ல வரல. இந்த ஆத்மாக்குள்ள என்ன வரணுமா? ஒரு வேதனை ஒண்ணு வரணுமா? என்ன விதமான வேதனை வரணும்? வசனம் சொல்லுது, எப்போது நான் போவேன் என்கிறதான ஒரு வேதனை ஒண்ணு வரணும். ஒவ்வொரு நாளும் இது எப்போ போவோம், எப்போ போவோம், நாம எப்போ ஆண்டவரை சந்திக்க போகிறோம். ஏன்? நான் இருக்கிற இடம் எப்படி இருக்குது? ஒரு துர்நாற்றமான இடம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன ஒரு ட்ரைனேஜுக்குள்ள போட்டு வச்சாச்சு. அந்த ட்ரைனேஜை விட்டு எப்போ என்ன வெளியே எடுப்பாங்கன்றதா என்னுடைய எண்ணமாக இருக்கும். அங்க உட்காந்து எனக்கு சாப்பிட தோணாது, அங்க பீஸா ஆர்டர் கொடுக்க தோணாது, அங்க உட்காந்துக்கிட்டு எனக்கு என்ன தோணாது? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன, மத்தியானம் லஞ்ச் என்ன, என்ன சைடிஷ் செய்ய போறோம், இந்த தாட் எனக்கு எதுவுமே வராது. எது இருக்குதோ இல்லையோ தயவு செய்து என்னை தூக்கி வெளியே விடுங்கடா. முதல்ல யாராவது மூடியை திறந்து 11 o'clock உங்களுக்கு ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஒன்றும் தேவையில்லை, என்னை கொஞ்சம் தூக்கி என்ன செஞ்சிரு, வெளியே விட்டு. அந்த தாட்டுக்கு ஆத்மா வரணுமா? சரீரத்துக்குள்ள இருக்கும்போது
அப்படி ஒரு வேதனை இந்த சரீரத்தின் மேல் உங்களுக்கு வந்தால், இந்த உலக வாழ்க்கையின் மேல் உங்களுக்கு வந்தால், அந்த வேதனையை நீங்கள் அடைகிறீர்கள் என்று சொன்னால் அதுதான் நீங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த ஆயத்தம் உங்களுக்குள்ள இருக்குதா? அந்த எதிர்ப்பு இருக்குதா? இப்போ ஒரு மனைவியை ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு, ஒரு இருட்டு, யாருமே இல்லை, பஸ் ஸ்டாண்டு, கும் இருட்டு, கணவன் சொல்றாரு, இங்க கொஞ்சம் இருமா, நான் உன்னை வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ அந்த அம்மா அந்த இருட்டுக்குள்ள நின்றுகிட்டு இருக்கு. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு பயம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. அப்படியே அவர் வரேன்னு சொன்ன வழியே பார்த்துக்கிட்டே நிற்கும். அவர் வந்தானா, இப்போ அவர் ஃபோன் அடிக்கிறார் கணவர். ஃபோன் பண்ணி, ஹலோ, வரும்போது உனக்கு நான் என்ன வாங்கிட்டு வரட்டும்? ஷவர்மா வேணுமா இல்லை உனக்கு வருமா? அந்த அம்மா சொல்ற அடுத்த வார்த்தை தெரியுமா? ஒன்றும் வேணாம், நீங்கள் முதல்ல வாங்க இங்கே, அதுக்கப்புறம் மிச்சத்தை நான் பேசிக்கலாம். இல்லைம்மா, வர வழியில் நல்ல சிக்கன் தொங்க விட்டுருக்குறாங்க, ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் அழகாக வெட்டி வேணும், கொன்னே விடுவேன் உன்னை, நீ என்ன செஞ்சிரு, மரியாதையாக வந்துரு, எனக்கு எதுவும் தேவையில்லை, சாப்பாடு கூட வேண்டாம், நீங்கள் என்ன செஞ்சிரு, வந்துரு. ஏன்? என்னால் இதற்கு மேல் இந்த இடத்தில் இருக்க முடியாது. அந்த பிரசவ வேதனையானது உன் ஆத்மாவுக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ உங்களுக்கு அந்த ஆத்மாவானது அந்த வேதனையை இந்த சரீரத்தில் அனுபவிக்க தொடங்குகிறதோ நீங்கள் பரலோகத்திற்கு ஆயத்தமாக தொடங்குகிறீர்கள் அர்த்தம். எது வரைக்கும் உங்களுடைய ஆத்மாவானது சரீரத்தில் இருக்கிறத விரும்புதோ அது வரைக்கும் நீங்கள் ஆயத்தப்படலைன்னு அர்த்தம். அந்த வேதனை இருக்குதா? அந்த வேதனை வரணுன்றதுக்காக தான் கர்த்தர் இந்த சரீரத்துக்குள்ளேயே உங்களை வச்சிருக்கிறாராமா. ரட்சிக்கப்பட்ட உடனே ஏன் உங்களை ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போல? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுடைய ரத்தத்தால கழுவி, பாவத்தை கழுவி, நீங்க பரிசுத்தம் ஆயிட்டோம், நீதிமான்கள் ஆயிட்டோம், அடுத்த செகண்ட் கிளம்பி போலாம் அப்படின்னு சொன்னா நம்மளும் சந்தோஷமா போயிருக்க போறோமே. ஆனா உண்மையிலேயே இந்த ஆத்மாவுக்கு அந்த பரலோகத்தின் மேல ஆசை இருக்குதா? ரெண்டாவது, உண்மையிலே இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தை வெறுத்து இருக்கிறதா? இது மேல எனக்கு என்ன இருக்கணும்? ஒரு வெறுப்பு இருக்கணும். அந்த வெறுப்பு வரணும். இப்ப பாருங்க, இத வசனத்தை படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லி கொடுத்தாரு. என்னன்னா, எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து, பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். இப்போ மோசே 40 வருஷம் எகிப்துக்குள்ள இருக்கிறாரு. இந்த 40 வருஷம் அவர் எப்படி அறியப்படுகிறார்? எப்படி அறியப்படுகிறாரு? பார்வோன் குமாரத்தியின் மகன். இப்போ அந்த ஆசை அவருக்கு ஆத்மாவிலும் இருக்கு, அந்த ஆசை அவருக்கு சரீரத்திலும் இருக்கு. ஏன்? எங்க போனாலும் பார்வோன் குமாரத்தின் மகன் என்ன கிடைக்குது? ஒரு மரியாதை கிடைக்குது. ராஜகுமாரன் எங்க வராரு? ராஜாவுடைய தங்கச்சி பையன் வராரு அப்படின்னு ஒரு பெரிய கணம் கிடைக்குது, பெரிய மரியாதை கிடைக்குது. இதை என் ஆத்மாவும் விரும்புது, நானும் விரும்புறேன், என் சரீரமும் விரும்புது, என் ஆத்மாவும் விரும்புது. இப்போ இவருக்கு ஒரு உண்மை தெரிய வருது, நான் யாரு இல்லை, பார்வோன் குமாரத்தின் மகன் இல்லை, நான் உண்மையிலே யாரு? தேவனுடைய ஜனம், எபிரேய ஜனங்கள், நான் தேவனுடைய ஜனம். இது தெரிஞ்ச உடனே அவர் எதை வெறுக்கிறாரு? இந்த பட்டத்தை வெறுக்கிறார். பார்வோன் குமாரத்தின் மகன் என்கிற அந்த பட்டத்தை நான் வெறுத்து தேவ ஜனங்கள் என்கிற அந்த பட்டத்தை நான் விரும்புகிறேன். இப்போ மோசேக்கு என்ன? அடுத்த நாள் வெளியே வராரு. இப்போ அவருக்கு வெளியே பார்வோன் குமாரத்தின் மகன் சொல்லக்கூடியதான அவருக்கு என்ன கிடைக்குது? மரியாதை கிடைக்குது. ஆனா இப்ப அதை அவர் என்ன செய்யறாரு? முந்தின நாள் அதை அவர் என்ன செஞ்சாரு? விரும்பினாரு. இப்ப அவர் என்ன செய்யறாரு? நான் பார்வோன் குமாரத்தின் மகன் அப்படிங்கிற அர்த்தம் சொல்லும் போது முந்தின நாள் எனக்கு அது சந்தோஷமா இருந்துச்சு, இப்ப எனக்கு அது எப்படி இருக்குது? துக்கமாக இருக்குது. இப்ப எனக்கு அது எப்படி இருக்கு? வேதனையா இருக்குது. ஐயோ, நான் தேவனுடைய ஜனம். பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவது உலக பிரகாரமான பெரிய போஸ்டிங்கா இருக்கலாம், ஆனால் உன்னதமான தேவனுடைய ஜனம் என்கிறதான அந்த போஸ்டிங்கோட பார்க்கும்போது எனக்கு இது ஒண்ணும் இல்லை. என்னை இப்படி கூப்பிடுறதை நான் என்ன செய்யறேன்? வெறுக்கிறேன். அதைத்தான் சொல்றேன். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதா பார்வோன் குமாரத்தின் மகன். இந்த சரீரத்துக்கு கிடைச்ச பேரு. இதை நாம் என்ன செய்யணுமா? வெறுக்கணும். என் ஆத்மா அதை வெறுக்கணும். நான் பார்வோன் குமாரத்தின் மகன் அல்ல, நான் தேவனுடைய ஜனம். நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் பரலோகத்துக்குரியவன்.
நான் மாம்சத்துக்குரியவன் அல்ல, நான் ஆவிக்குரியவன். இந்த தாட்டு என் ஆத்மால வரணும். எனக்கு மற்றவங்களுக்கு முன்னாடி நடிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? இப்போ நான் ரவுடின்னு சொல்லிட்டே இருந்தாங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒருத்தன ரவுடின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஏற்றுக்கொண்டு வந்த உடனே பிரைஸ் தி லார்ட் பிரதர் சோத்திரம்னு சொல்லும் போது எனக்கு அது கேட்க சந்தோஷமா இருக்கு. என்னை பார்த்து 4 பேர் பயந்து போனாங்க ஒரு காலத்தில். என்னை பார்த்தா போலீஸ் வரும், நான் ஓடுவேன். இந்த சிச்சுவேஷன் மாறி இப்போ என்ன பிரைஸ் தி லார்ட்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு என்ன இருக்குது? இந்த ரவுடின்னு போது ஒரு பெரிய கெத்து இருந்துச்சுங்க. போலீஸை தவிர மிச்சம் அத்தனை பேர் என்ன பார்த்தா என்ன செய்வான்? பயப்படுவான். இப்போ யாரும் என்ன பார்த்து என்ன செய்யறது இல்லை. ஒரு ஆட்டோக்காரன் என்ன திட்டிட்டு போறாரு. ஏன்னா ஒரு ஆள் சாதாரண ஆள் ஒருத்தர் கையை வாங்கிட்டு போறான். இதுவே நான் ரவுடியா இருந்திருந்தா என்ன கை வாங்கி இருக்க முடியுமா? அப்படிங்கிற தாட் உனக்கு இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? உன் ஆத்மா எதை விரும்புது? அப்படி இருக்கிறது தான் விரும்புது. ஏன்னா அதுல ஒரு மரியாதை இருக்குது, ஒரு கனம் இருக்குது. என்ன பார்த்தா ஓடுறாங்க, அது இருக்கு. ஆனால் என் சரீரத்துக்கு இந்த பரிசுத்தவானுங்கிற பட்டம் அழகா இருக்கு. இப்ப நான் வெளிப்படையா இந்த பரிசுத்தவானை விரும்புறேன், ஆனா உள்ளுக்குள்ள என்னவா தான் இருக்கிறேன். ஆனா பைபிள் சொல்லுது, நீ வெளியே மட்டும் இல்ல, உள்ளேயும் அந்த பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை என்ன செய்யணுமா? வெறுக்கணும். அப்ப என்ன ஆக தொடங்கும்? யோசிச்சு பாருங்க, என்ன ஆக தொடங்கும்? நான் ஒரு சரீரம், ஒரு அழுக்கான சரீரம், ஒரு அசுத்தமான சரீரம், ஒரு நாற்றம் எடுத்த சரீரம், இந்த சரீரத்துக்குள் என் தேவனை சந்திக்க வேண்டிய ஆத்மா, மணவாளனை சந்திக்க வேண்டிய ஆத்மாவை போட்டு வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? ஒரு கருவாட்டு டப்பாக்குள்ள என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? நல்ல நாப்தலின் பால்ஸை போட்டு வச்சிருக்கிறாங்க. திறந்தா ரெண்டும் கலந்து ஒரு கொடுமையான வாசனை வரும். தெரியுமா உங்களுக்கு? இந்த சரீரம் இருக்கிறது, இது ஒரு அழிவுள்ளது. அழிவுள்ள சரீரத்துக்குள்ள இந்த அழியாத ஆத்மா உட்கார்ந்துக்கிட்டு பிரசவ வேதனைப்படுதான். சிருஷ்டியானது தேவபுத்திரர் வெளிப்படுறதுக்கு காத்திருக்குதான், வேதனைப்படுதான், தவிக்குதான். எப்போ வருவார், எப்போ வருவார்? அந்த தவிப்பு உங்க ஆத்மால வரணும். இப்ப நாங்க சொல்லும் போது, ஒரு வீடியோ போடும்போது, கடைசி காலத்தை பத்தி போடும் போது உங்களுக்கு என்ன தோணுது? ஐயோ வருக வருதான், ஐயோ உலகம் அழிய போதான், கொரோனா வந்துருச்சான், நம்ம எப்படியாவது இந்த வருகையில போனோம். அந்த பயம் இல்லை. அந்த பயத்துக்கு இல்ல, இந்த உலகம் அழிய போது இதுக்கு பயந்து அப்படி இருக்கிற நாம அந்த என்ன செய்வோம்? இந்த உலகம் அழிய போது இதுக்கு பதிலா உங்களை கொண்டு போய் செவ்வாய் கிரகத்துல உட்கார வைக்கிறோம்னா ஆல்டர்னேட் நல்ல இடம் வந்து நம்ம அங்க போயிடுவோம். இப்ப சென்னை அழிய போகுதுன்னா ஆல்டர்னேட் நல்ல இடம் ஒன்று கிடைச்சா நம்ம எங்க போயிடுவோம்? கொரோனா சென்னையில் ஹை ஆன உடனே நாம சென்னையை தான் வெறுத்தமே ஒழிய அடுத்த ஆல்டர்னேட் பிளேஸ் ஒன்று நல்லா இருக்கணும் என்ன செஞ்சிட்டோம்? அங்க போயிட்டோம். ஆனா உண்மையிலே நான் பூமியை வெறுத்தா தான் எங்க போவேன்? பரலோகத்துக்கு போவேன். நான் இங்க நடக்கிற ஒரு விஷயத்துக்கு ஆல்டர்னேட்டா நான் மார்ஸை தேடுறேன், செவ்வாய் கிரகத்தை தேடுறேன், நான் இன்னும் பரலோகத்தை விரும்பலன்னு அர்த்தம். என் ஆத்மா எதை விரும்பணும்? நான் இந்த சரீரத்துக்குள் வாழுவதையே விரும்பல. இந்த சரீரத்தை கொண்டு போய் நீ மார்ஸ்ல வச்சாலும் சரி, செவ்வாய் கிரகத்துல வச்சாலும் சரி, வேற எந்த கிரகத்துல வச்சாலும் சரி, நான் இந்த சரீரத்துக்குள் இருக்க மாட்டேன். ஏன்? இந்த இடத்தை விட மோசமானது இந்த சரீரம். இது பாவ சரீரம். என் ஆத்மாவானது அழிவுள்ளதிலிருந்து அழியாமை நோக்கி விரும்புகிறது. இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறாரா ஆண்டவர். யார் வச்சிருக்கிறா? ஆண்டவரே வச்சிருக்கிறாராம். அவரே வசனம் சொல்லுது, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல. நான் விரும்பிலாம் இல்லைங்க. இதுல என் ஆத்மாவானது இப்ப எதுல இல்லை, இதுல விரும்பி இல்ல. வசனம் சொல்லுது, கீழ்ப்படுத்துறவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறேன். அதனாலேயே இந்த மாயான சரீரத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? ஒரு குறிப்பிட்ட பீரியட் இங்க இருக்கிறேன். இப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் மரித்து போனாங்க. மரித்து போன பரிசுத்தவான்கள் உடனடியாக பரதேசிக்கு போனாங்களா? பழைய ஏற்பாட்டில் மரித்து போன பரிசுத்தவான்கள் உடனடியாக பரதேசிக்கு போனாங்களா? போகல. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க? இப்ப எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு உடனடியா பரதேசிக்கு போகாம ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த சரீரத்துக்குள் அடைக்கப்பட்டு பிரசவ வேதனை படுகிறவர்களாக இருக்கிறோமோ, அதே மாதிரி அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மேல் பாதாளம்ங்கிற இடத்துல என்ன செஞ்சப்பட்டாங்க? அடைக்கப்பட்டிருந்தாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள்ல ஒரு சம்பவம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம், லாசரு, ஐஸ்வர்யவான் சம்பவம். அதுல கொண்டு போய் என்ன பண்றாங்க? லாசரு ஆபிரகாம் மடியில விடுறாங்க. ஐஸ்வர்யவான் தாழ்ந்த பாதாளத்துல இருக்கிறாரு, இவங்க மேல் பாதாளத்துல இருக்கிறாங்க. இடையில ஒரு கேப் இருக்குது. அங்கிருந்து யாரும் இங்க வர முடியாது, இங்கிருந்து யாரும் அங்க போக முடியாது. இப்போ ஆபிரகாமை கொண்டு போய் அந்த மேல் பாதாளம் தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு.
இப்ப அந்த மேல் பாதாளங்கிறது எப்படிப்பட்டதான ஒரு இடம்? இந்த தாழ்ந்த பாதாளத்தோட கம்பேர் பண்ணா அது என்ன இடம்? நல்ல இடம், வேதனை கிடையாது. நான் சொல்றது புரியுதா? வேதனை கிடையாது. ஆனா தாழ்ந்த பாதாளத்துல என்ன இருக்குது? வேதனை இருக்குது. ஆனா அதுல மேல் பாதாளத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, ஐஸ்வர்யவான் இப்ப யாரை கூப்பிடுறாரு? ஆபிரகாமை கூப்பிடுறாரு. ஆபிரகாமே, எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்கயா. இப்போ அவர் சொல்றாரு, லாசரோடைய விரல தொட்டாவது என்ன செய்ய சொல்லுங்க, தண்ணி வைக்க சொல்லுங்க. இதை கேட்கும் போது ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கும்? உண்மையிலேயே ஆபிரகாமுக்கு மனசு கஷ்டப்படுது. ஐயோ, நான் நினைச்சா கூட வர முடியாதுங்கிறாரு அவரு. ஆபிரகாம் சொல்லல, ஏய் பாவியான மனுஷனே, நீ அப்படியே சாகு, நீ பட்டது அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, நாங்களே நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, வர முடியாதுப்பா. ஏன்? எங்களுக்கு உனக்கு ஒரு தண்ணி கொடுக்கணும் என்ன வரும், வந்துச்சுன்னா கூட என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்போ உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? நீ தாகம் இல்லாம இருக்க, நான் தாகத்தோட இருக்கிறேன். நீ வேதனையோட இருக்க, நான் வேதனை இல்லாம இருக்கேன். ஆக மொத்தத்துல பாதாத்துல 2 பார்ட். இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கும்? இப்ப அவர் அங்க இருக்கிறாரு. ஒரு வேளை, நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு, ஒரு வேளை ஆபிரகாமுடைய மற்ற பிள்ளைகள், யாக்கோபுடைய மற்ற சந்ததியார், இப்போ அப்சலோம் அங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்சலோம் எப்படி தாவீதுக்கு விரோதமாக செஞ்சு கழுத்து கருவாலி மரத்தில் மாட்டப்பட்டு செத்து போனான். இப்போ அப்சலோம் அங்க இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்சலோம் தாவீதை பார்த்து, தகப்பனே எனக்கு கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி கொடுங்கன்னு கேட்டா தாவீது மனசு என்ன செய்யும்? ஒரு வேதனைப்படும் இல்லையா? இப்போ துன்மார்க்கமா செத்து போன பிள்ளைகள், இங்க இருக்கிற சன்மார்க்கமான தகப்பனுக்கு துன்மார்க்கமா செத்து போன எத்தனை பிள்ளைகள் இருக்கு பைபிள்ல. அந்த பிள்ளைகள் எல்லாம் அங்கிருந்து கூப்பிடும் போது, இப்போ சாமுவேலுடைய பசங்க சாமுவேலை கூப்பிடும் போது சாமுவேலுக்கு எப்படி இருக்கும்? அப்பா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பான்னு கேட்கும் போது சாமுவேலுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் அவர்கள் பட்ட வேதனை. அங்க அவங்களுக்குரிய வேதனை என்ன? இந்த சத்தம் என்ன செய்யும்? கேட்டுட்டே இருக்கும், தண்ணி தண்ணீர்னு கத்திட்டு இருப்பான். இவன் எங்க உட்காந்துருக்கான்? மேல் பாதாளத்துல. இவனுக்கு தாகம் இல்லை, வேதனை இல்லை, ஆனா அந்த சவுண்ட் எனக்கு என்ன செய்யும்? கேட்கும். இப்ப இவனுக்கு என்ன தோணும்? இங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், ஆனா அந்த சத்தம் என் காதுல என்ன செய்யுது? எப்போ இயேசு வந்து நம்மளை இங்கிருந்து கூட்டிட்டு போவாரு, எப்போ நம்மளை இந்த இடத்துல இருந்து விடுதலையாக்கி வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. இங்க நான் இருக்கிறது சேஃப் தான், ஆனா 100% எனக்கு என்ன இல்லை? நிம்மதி இல்லை, எனக்கு வேதனை இல்லை. ஆனா எனக்கு இந்த சவுண்ட் என்ன செய்யுது? அதனாலதான் இவர்கள் எல்லாரும் சிறைப்பட்டு இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. இங்க எப்படி இருந்தாங்களா? சிறைப்பட்டு. அதனாலதான் வேதம் சொல்லுது, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு அவர் போனார். நீங்க வாசிக்கும் போது சகரியாவின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிங்க. சகரியா 9:11, உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே, இந்த தண்ணீர் இல்லாத குழிங்கிறது அதான் ஆபிரகாம் இருந்த இடம், ஐஸ்வர்யவான் தண்ணிக்கு கேட்ட இடம். அங்க இருக்கிறவள என்ன செய்வேன்? விடுதலையாக்குவேன். அதுக்கு முன்னாடி தான் இயேசு எப்படி வரா? 2 வசனத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார்னு இருக்கு. அப்படிதானே இருக்கு? கரெக்டா இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு முன்னாடி எங்க வராரு? கழுதை மேல ஏறி எருசலேமுக்கு வராரு. அதுக்கு பிறகு அவர் சிலுவை மரணம் அடைகிறார். அடைந்து அந்த நாள் ராத்திரியில சிறைப்பட்டவர்களை என்ன செய்யறாரு? விடுதலையாக்கி கொண்டு போறாரு. இந்த சிறைப்பட்டவர்கள் யாரு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அதனாலதான் இவங்களை பத்தி எபிரேயர் 11:39 சொல்லுது, இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். என்ன வாக்குத்தத்தம்? பரதேசிக்கு போவேங்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? புதிய எருசலேம் என்பது. இவங்க மீட்கப்பட்டாச்சு, இவங்க வந்துட்டு பாவம் இல்லாம, அதாவது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாம ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாங்க. ஆனாலும் எங்க தான் இருக்கிறாங்க? கொஞ்ச நாளைக்கு மேல் பாதாளத்துல சிறையாக இருக்கிறார்கள். இந்த சிறை ஒரு நாள் இயேசு வரும்போது முதலாம் வருகையில இவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? மீட்கப்பட்டு பரதேசிக்கு கொண்டு போனார்கள். அதே போலத்தான் நீங்களும் நானும் மீட்கப்பட்டு விட்டோம், அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டு விட்டோம். அப்படி கழுவப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆண்டவர் நம்மளை கண்டிப்பா எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்கிறாரு? பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறேன், நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரு, கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் அவர் வரும் வரை நாம் இந்த சரீரமாகிய இந்த சிறைக்குள் சிறைப்பட்டு இருக்கிறோம். எப்படி அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேல் பாதாளத்திலிருந்து விடுதலை ஆகி எப்போ இயேசு வந்தா நான் பரதேசிக்கு போவேன்னு வாஞ்சையோடு காத்திருந்தானோ, அதே வாஞ்சையோடு கூட நீங்களும் நானும் இந்த சரீரத்துக்குள் காத்திருக்கணும். காத்திருக்கிறவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேலே போவார்கள். அந்த அந்த வேதனை உங்களுக்கு இருக்குதா? அதான் கேள்வி. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு வேதனை இருக்கும், நான் மீட்கப்பட்டேன், காப்பாற்றப்பட்டுட்டேன். ஆனா ஐயோ, அப்சலோம் இவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்க தண்ணி கேட்டுட்டு அலையிறாங்களே, ஆபிரகாமே ஆபிரகாமே கூப்பிடுறானே அந்த ஐஸ்வர்யமா, அவனும் என்னுடைய நாட்டை சார்ந்தவன் தானே, அவனும் எனக்கு ஒரு வகையில பிள்ளை தானே, அவனுக்கு தண்ணி கொடுக்க முடியலையேங்கிற என்ன இருக்கும்?
வேதனை இருக்கும், கொடுக்கவும் முடியாதுன்னு தெரியும். இப்போ இதுல இருக்கிற ஒரே வழி, இந்த சத்தத்தை கேட்காம நான் எங்கேயா தூரமா போயிட்டா நல்லா இருக்கும். எப்போ அது இயேசு வந்து உன்னை கூட்டு போற வரைக்கும் இந்த சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ ஆபிரகாம் என்ன நினைப்பாரு, இந்த சத்தத்தை எப்போ இயேசு வருவாரோ, எப்போ இந்த சத்தத்திலிருந்து நான் விடுதலையாகி நான் சந்தோஷமான இடத்துக்கு போவேனோன்னு ஒரு காத்திருக்குதல். அந்த காத்திருக்குதல் நீ சரீரத்துக்குள்ள இருக்கும்போது இருக்கணும், இங்க இருக்கணும், இப்ப இருக்கணும். எப்ப நான் போவேன், எது வரைக்கும் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறத நீங்கள் விரும்புகிறீர்களோ நீங்கள் பரலோகத்திற்கு ஆயத்தப்படவில்லை என்று அர்த்தம். இன்னும் உங்கள் சிருஷ்டியானது சிருஷ்டிகரை சந்திக்க வாஞ்சியா இல்லைன்னு அர்த்தம். சர்வ சிருஷ்டியும் ரெடியா இருக்குதான், மற்ற எல்லாமே. அப்படியே நாமும் தேவ புத்திரர் வெளிப்படும்படிக்கு, சுயாதீனத்தை அடையும்படிக்கு நாம் காத்திருக்க வேண்டும். இருக்குதான் ஆராய்ந்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே போதும், எப்போ வந்தாலும் நான் வரணும் ஆண்டவரே, எனக்கு இந்த உலக வாழ்க்கை எனக்கு வேண்டாம், போதும், நான் இருப்பது நலம் ஆனால் நான் போக விரும்புகிறேங்கிறார் பவுல். நான் தேகத்தை விட்டு போவது எனக்கு இஷ்டம், ஆனால் நான் இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனம். நான் இருந்தால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஆனால் என்னுடைய காரியத்தை கேட்டீங்கன்னா நான் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் நானும் வரணும். ஆனால் இன்னும் நாம் எதை நேசிக்கிட்டு இருக்கிறோம், இந்த சரீரத்தில் இருப்பதை நேசிக்கிறோம். 100 வயசு வரைக்கும் இருக்கணும், அது உலகத்தான். அவனுக்கு சாகர ஆசை வராது. அவங்களுக்கு என்ன வரும், நான் இன்னும் இருக்கணும், இன்னும் இருக்கணும்னு இருக்கும். என்ன யாரை பார்க்கணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும், தலைமுறை தலைமுறையா பார்க்கணும், என் கண்ணால பார்க்கணும். இந்த ஆசைகள் எல்லாம் இருக்கட்டும், அது மாம்சத்துக்குரியது. உண்மையிலேயே உன் ஆத்மா, உன் மானசீகமாய் உன்னுடைய ஆத்ம நேசரை விரும்புகிறது என்றால் ஒவ்வொரு நாளும் ஆத்மா இந்த சரீரத்தில் இருக்கிறத எப்படி தெரியுமா, ஒரு பிரசவ வேதனை படுற மாதிரி படுவான். படணும் வாஞ்சிங்க, எப்போ போகணும்னு வாஞ்சிங்க, எப்போ நான் விடுதலை ஆவேன். எப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விடுதலையாகி போனாங்களோ, பார்வோன் குமாரத்தின் மகன் என்பதை அவன் வெறுத்தானோ, அதே மாதிரி இந்த சரீரத்தை என்ன செய்யணும், வெறுத்து என் ஆத்மா எதை நேசிக்க தொடங்கணும். அவர் எனக்கு ஒரு சரீரம் வச்சிருக்கிறாரு, தேவ புத்திரர் வெளிப்படுவாரு, நான் சுயாதீனமான அந்த சரீரத்தை என்ன செய்ய போறேன், சுதந்திரத்துக் கொள்ள போகிறேன். என்னுடைய விருப்பம் அதுவாக இருக்கிறது. அந்த தாட் உங்களுக்கு வந்துருச்சுனாலே உலகத்தின் மேல இருக்கிற எது மேலேயும் உங்களுக்கு என்ன வராது, ஆசை வராது. உலகத்தில் இருக்கிற எது மேலேயும் உங்களுக்கு ஆசை வராது. ரெண்டாவது வாசிங்க, ரெண்டாவது உபத்திரவம் எது வாசிங்க, எபிரேயர் 11:25 வாசிங்க. இப்போ மோசையை பத்தி பார்த்துக்கிட்டே வந்தோம் இல்லையா, அவர் பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தன்னை தேவ ஜனம்னு சொல்லிக்கிறதுல அவர் விருப்பப்பட்டார். அதே மாதிரி நாமும் இந்த சரீரத்திலிருந்து வெறுத்து தேவ புத்திரர்னு சொல்லிக்கிறத நம்ம என்ன செய்யணும், வாஞ்சியா இருக்கணும்.